தீபாவளி முடிஞ்சு ஒரு லாங் பிரேக் ப்ரோ. சேலும் சூப்பரா இருந்துச்சு அந்த பிரேக் டைம்ல. நானும் சூப்பரா பிரேக் எடுத்தேன் ப்ரோ. ப்ரோ ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு ப்ரோ. ஷர்ட் பேண்ட் டி-ஷர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்ன ஒருனா சைலண்டா பண்ணிட்டு இருக்கோம். இது கராரா ப்ரோ. கராரால பிரிண்ட். சரி. டெட் மாடல் முடிஞ்சிச்சு. இது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. மும்பைல லோக்கல் மார்க்கெட்ல கூட 100 ரூபான்னு கூறு போட்டு வித்துனுக்குறாங்க. ஏன்னா பக்காந்திச்சு துணி ஹெவி டிராப் ஷோல்டர் தான் ப்ரோ வரும். இந்த மாதிரி என்கிட்ட ரெடி ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மாடல் இருக்கும் ப்ரோ. எல்லாமே ஆல்மோஸ்ட் அதிகபட்ச ரேட் வந்து 280 ப்ரோ. 280 உள்ளதா ப்ரோ வரும். பேண்ட் தான். பேண்ட் பங்களாதேஷ் ஐட்டம். குறைஞ்சபட்சம் 4 6 8 10 12 15 20 ஒரு 50 60 பார்சல் ப்ரோ. சப்போஸ் நான் தான் வந்தீங்கன்னா சென்னையில வீடியோ போடுறதுக்குள்ள நம்ம சென்னைன்னு ஒருத்தர் இருந்தாரு, திடீர்னு அவர் வந்துருவாரு, வீடியோ போடுவாரு அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். பயம்லாம் இல்ல, எல்லாரும் சூப்பர் தான். ஒரு யோசனை இருக்கணும். ப்ராப்பரான மாம்ஃபிட் ப்ரோ. இது ஜீரோ வாஷ் இல்ல. ஜீரோ வாஷ்னா 15 ரூபாய். இது பேர் வந்து சீரா வாஷ். சீரா வாஷ். ஆமா 30 ரூபாய்க்கு எடுக்கும் அந்த வாஷுக்கு. அது ஓப்பனா சொல்லிடுறேன். ப்ராப்பரான சைஸ் 28ல இருந்து 36 6 பாக்கெட் வச்சு. இதுல கலர் பாத்தீங்கன்னா பார்சல் ஃபுல்லா இருக்கு. ஒரு பார்சல் வந்து 120 130 பீஸ் ப்ரோ. அதுல வந்து உங்களுக்கு 12 கலர் வந்துரும் ப்ரோ. இதோட பிரைஸ் வந்து 300 ரூபாய் ப்ரோ. 300 ரூபாய் 6 பாக்கெட் வர்த்தான ஃபேப்ரிக் 300 ரூபாய். ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம சென்னையில நம்ம சென்னை ஹோல்சேல் கிளாத்திங் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். தீபாவளி கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹோல்சேல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சென்னையில கலெக்ஷன்ஸ் வந்து தரமா இருக்கும். ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் காட்ட போறாரு. அதே மாதிரி மாம்ஃபிட் வந்து ரேட் வந்து ரிவீல் பண்ண போறாரு. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரேட் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. மெயினா ஹோல்சேல் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹோல்சேல் கடைக்காரரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஹோல்சேல் நீங்க பண்ணலாம். மாம்ஃபிட்ல ஒரு நல்ல ரேட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஷர்ட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பேக் பிரிண்ட் அந்த இதெல்லாம் தரமா வந்திருக்கு. நிறைய ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் ஷர்ட்ஸ் ட்ரெண்டிங்கா என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கு. டி-ஷர்ட்டும் நிறைய கலெக்ஷன் பஃப் பிரிண்ட் டி-ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. ஓகே. தீபாவளி முடிஞ்சு ஒரு லாங் பிரேக் ப்ரோ. ஆமா சேலும் சூப்பரா இருந்துச்சு அந்த பிரேக் டைம்ல. நானும் சூப்பரா பிரேக் எடுத்தேன் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ வந்து கிறிஸ்மஸ் நெருங்கி வருது. அதனால ஒரு வீடியோ ப்ரோ. இது பொங்கல் கலெக்ஷனும் இல்ல, கிறிஸ்மஸ் கலெக்ஷனும் இல்ல, இந்த வாரத்தோட கலெக்ஷன். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட ட்ரெண்டிங்கா வரும். நெக்ஸ்ட் நியூ இயர் இருக்கு. நியூ இயர் கலெக்ஷனும் அல்டிமேட்டா வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் கலெக்ஷன் எல்லாம் போடுவோம் ப்ரோ. ஏன்னா நம்ம டெய்லி அப்டேட். ஓகே ப்ரோ ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு ப்ரோ. ஷர்ட் பேண்ட் டி-ஷர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்ன ஒருனா சைலண்டா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சைலண்டா. ஏன்னா பல்க் ப்ரொடக்ஷன் பல்கா தச்சு குத்து எல்லாருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் மக்கள் வந்து வீடியோ போட்டாதான் தூரத்துல இருந்து பாக்குறவங்களும் ஓகே யூடியூப்ல எடுத்து சர்ச் பண்ணுவாங்க. சென்னையில எங்க ஷர்ட் வாங்கலாம் பேண்ட் வாங்கலாம் கிறிஸ்மஸ்க்கு நீங்க சர்ச் பண்ணும்போது நம்ம கடை வரணும். நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் ப்ரோ. கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து நீங்க 10 கடை சுத்தி அலைஞ்சி வரணும் நல்லா இல்ல. ஒரே கடைக்கு வந்தீங்கன்னா பக்காவா நீங்க எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இந்த கதை யோசிங்க ப்ரோ. அடுப்புல பாலை வச்சுட்டு அந்த பால் டீ ஆவறதுக்குள்ள எல்லாம் சுத்தின்னு வாங்கலாம் இல்ல. 5 நிமிஷம் லாம்சில ஸ்பெஷல் டீ சொல்றேன். கடைக்கு வரும் குடிச்சிட்டு அந்த டீ குடிக்கிறதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் நீங்க. அதான் நம்ம கான்செப்ட். அதை விட்டு பால் வை அது டீ ஆவறதுக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ண அந்த கதை எல்லாம் நம்மளுக்கு இல்ல ப்ரோ. சரி சரி. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இது கராரா ப்ரோ. கராரால பிரிண்ட். சரி. டெட் மாடல் முடிஞ்சிச்சு. இது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. மும்பைல லோக்கல் மார்க்கெட்ல கூட 100 ரூபான்னு கூறு போட்டு வித்துனுக்குறாங்க. ஏன்னா பக்காந்திச்சு துணி 160 ரூபாய் கிலோ வெள்ளை துணி. ஓகேங்களா? கராரா. இதுல பிரிண்ட் பண்றதுக்கு 20 ரூபாய் 30 ரூபாய், ஸ்டிச்சிங்க்கு 45 ரூபாய். அதிகபட்சம் ஃபேன்சி மாடல் இந்த மாதிரி ஃபுல்லா போட்டா கூட உங்களுக்கு 130 ரூபாய்க்கு இப்ப விலை ஆயிருச்சு. ரொம்ப பின்தங்கிச்சு ப்ரோ ஸ்டாக். அதனால இந்த ஸ்டாக்க வந்து நான் என்னோட மக்களுக்கு காமிக்க விருப்பம் இல்ல. ஆனா பின்தங்கின மாடல் போயிடணும். நியூ அப்டேட் என்கிட்ட அந்த பீஸே இல்ல ப்ரோ. அப்படியும் மார்க்கெட்ல நிறைய பேர் ஹோல்சேல் பண்றாங்க ப்ரோ. எனக்கும் ஹோல்சேல் பண்ணணும் ப்ரோ ஆசைப்பட்டீங்கன்னா 120 ரூபாய் கூட அந்த மாடலை நான் தச்சு தர ரெடி. ஒரு நாள் 2 நாள் ப்ரோ டைம். இப்ப சும்மா ஷர்ட் ஷாப் ப்ரோ. நீங்க பாருங்க இந்த மாதிரி பார்சல் டு பார்சல் நான் நிறைய அனுப்புறேன் ப்ரோ. இன்னைக்கான ஸ்டாக் இது. இன்னைக்கான ஸ்டாக் டெய்லி வந்துட்டே இருக்கும் ப்ரோ பார்சல். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பண்றோம். இந்த வீடியோ வந்து முக்கியமா யாருன்னா தீபாவளி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் நிறைய பேர் மைண்ட் இருக்கும். ஹோல்சேல் பண்ணணும் ப்ரோ. நானும் ஒரு ஹோல்சேல் கடை வைக்கணும், சிங்கார கடையில வைக்கணும், இல்ல வேற ஒரு ஊர்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரக்கு எங்க எடுக்குதுன்னு தெரியல. நான் விக்கிறதோட கம்மியா உங்களால விற்க முடியும். அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். உங்க லேபிள்ல இல்ல எந்த லேபிள்னா எனக்கு ஒரு குவான்டிட்டில கொஞ்சம் ஆர்டர் ஒரு 300 பீஸ் 200 பீஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ரேட் பண்ணி தரேன். சரி.
ப்ரோ இப்போ கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரேட் சூப்பரா தரேன் ப்ரோ, கேஷ் ரேட் தான் இருந்தாலும் என்கிட்ட நல்லா டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா என்னால முடிஞ்ச சப்போஸ் சீசனுக்கு கிரெடிட்ல இருந்து எல்லாம் பண்ணி தரேன். கிரெடிட்டுக்கு வேற ரேட், கேஷ்ல வேற ரேட் எல்லாம் இல்ல ப்ரோ. அதுவும் காசுதான் இதுவும் காசுதான். எனக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்டடான கஸ்டமர்ப்பா, நம்ம கிட்ட நல்லா பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு எனக்கு தோணுனா நான் ஷூரா சப்போர்ட் பண்ணி தரேன் எல்லா சீசனுக்கும் உங்களுக்கு. நீங்களும் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எனக்கு பண்ணுங்க ப்ரோ. இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்கு ப்ரோ. நம்ம மோஸ்ட்லி டீல் பண்றது வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் ப்ரோ. ஸ்ட்ரீட் வேர் இந்த மாதிரி கான்செப்ட் தான் ப்ரோ நம்ம டீல் பண்றோம். என்ன ப்ரோ இதுல எல்லாம் நிறைய கலர் இருக்கு ப்ரோ. இதுவும் புது மாடல் நல்லா சொல்ல மாட்டேன் ப்ரோ. இதுவும் 4-5 லாட்டுக்கு மேல நான் அழிச்சிட்டேன் ப்ரோ. நல்லா இருக்கானே பாருங்க. இப்போ பேக் பிரிண்ட்ல கேப் வச்ச மாதிரி ஜாக்கெட். இதுல ஒரு 3-4 மாடல் இருக்கு ப்ரோ. கலர் 6 கலர் வரும் ப்ரோ. இதெல்லாம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த் ப்ரோ. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 350 380 இதுதான் ப்ரோ அதிகபட்சம். 380க்கு மேல எல்லாம் எதுவுமே போகாது. இப்ப ஷர்ட் கலெக்ஷன் பாருங்க, நிறைய இருக்கு ப்ரோ மாடல். அப்படியே வாங்க, டெய்லி பிரிப்போம் ப்ரோ. அந்த ஃபாஸ்ட்ல ஏறும். அன்சீசன் சேல் இல்ல நல்லா சொல்ல முடியாது. ஏன் இந்த வீடியோனா நிறைய பேர் ப்ரோ நான் சீசன் முடிச்சிட்டேன், நிறைய பேர் கம்மி ரேட்ல நிறைய ஐட்டம் வந்து ஹோல்சேல் வீடியோ போடுறாங்க. நானும் ஹோல்சேல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் ஹோல்சேல் பண்ணுமா? பேக் எல்லாம் கம்மியா தராங்களா? 100 ரூபாய் டிஃபரன்ஸா நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் பேண்ட் வீடியோல. நீங்க வாங்கி சூப்பரா பண்ணுங்க. வச்சு விக்கிறாங்களா குறைச்சு விக்கிறாங்களான்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் எப்படின்னா 100 கடை இருக்குன்னா 100 பேரை சம்பாதிக்கணும் ப்ரோ. நான் மட்டும் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. இப்ப எனக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரோ ஒரு வீடியோ போடுங்க, இதுதான் மார்க்கெட்னு காமிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க தரீங்க தெரியல, கொஞ்சம் காமிங்கன்னு சொல்றாங்க. அதுக்குதான் ப்ரோ போடுறேன். ப்ரோ பேக் பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா மாடல்லாம் இது எக்ஸாம்பிள் ஒரு மாடல்ல கலர் ப்ரோ. ஓகேங்களா? ஹெவி டிராப் ஷோல்டர் தான் ப்ரோ வரும். இந்த மாதிரி என்கிட்ட ரெட்டி ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மாடல் இருக்கும் ப்ரோ. 30 மாடலா? நான் காமிக்கிறேன். ஒரு 10-20 மாடல் இப்பயே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாடல்ல மட்டும் எத்தனை கலர்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. கலர்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் அதிகபட்ச ரேட் வந்து 280 ப்ரோ. 280 உள்ளதா ப்ரோ வரும் ரேட் ப்ரோ. இப்போ மக்கள் வந்து லாங்ல இருந்து பாக்குறாங்க வீடியோவை. ரேட்டே சொல்லாத 100 ரூபாய் கம்மியா தர, 50 ரூபாய் கம்மியா தர, 200 ரூபாய் கம்மியா தரனா வேலையாவாது. அங்க இருந்து அவங்க பாக்குறதுக்கு பிரோஜனமா இருக்கணும். உண்மையாவே ஒரு கம்மியா தாப்பா தராரு, எதனா 1-2 ரிவ்யூ பண்ணலாம். இந்த ரேட்டுக்கு தரேன், அவங்க கண்ணு முன்னு வந்து வாங்கிட்டு போலாம். மார்க்கெட்ல இதே மாதிரி 100 ரூபாய் கம்மியா தர இடத்துலயும் 380 வைக்க போகுது ப்ரோ. பிரஷ் காட்டன் பேக் பிரிண்ட், அது ஸ்ட்ரீட் வியர்னு அவங்க ஒரு பேர் வச்சு 380 வைக்க போகுது. இது ஒர்த்தான குவாலிட்டி தான். இதுல என்கிட்ட நிறைய ஐட்டம் இருக்கு ப்ரோ. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோ டி-ஷர்ட் வந்து இப்போதைக்கு நான் அவ்வளவு ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணல ப்ரோ. ஏன்னா டி-ஷர்ட் வந்து மார்க்கெட்ல நிறைய FOB பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். FOBனா ஃபேப்ரிக்கும் நம்மளே எடுத்து ஸ்டிச் பண்ணி அவங்க லேபிள்ல தரந்து பேர் தான் FOB. டி-ஷர்ட் வந்து நிறைய பேரு என்கிட்ட ஒரு ஹோல்சேல் கடைக்காரர் கால் பண்ணாரு, ப்ரோ மார்க்கெட்ல 40 ரூபாய்க்கு டி-ஷர்ட் தராங்க ப்ரோ, நான் 35 ரூபாய்க்கு தரணும், என்ன ப்ரோ பண்றதுன்னாரு. ப்ரோ தாராளமா பண்ணி தரேன். அதுக்குதான் கேஜி துணி வந்து 100 ரூபாய்க்கும் இருக்குது. மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கும் இருக்கு. அதுல நீங்க 180 GSM 170 GSM ஏத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் வரைக்கும் உட்காரும் ஒரு கிலோக்கு. ஸ்டிச்சிங் சார்ஜ் போடுங்க 10 ரூபாயில இருந்து 12 ரூபாய், ஒரு 500 பீஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு சிம்பிள். அப்படியே உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா கொடுத்துட போறேன். நீங்க அதை ஒரு 30 ரூபாய்க்கு போடுங்க, 35 ரூபாய் கூட போடுங்க, உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் வரணும். ஆனா அதை வந்து விக்காதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு நாள் கடை ஓபன் பண்ணும்போது நீங்க ஆஃபர் போறதுக்குன்னா ஷோரா கிராப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வித்தீங்கன்னா ப்ரோ 40 ரூபாய்க்கு டி-ஷர்ட் வாங்குறவங்க எல்லாம் ரொம்ப கம்மி தான் ப்ரோ. ஒரு டி-ஷர்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒர்த்தா இருக்கணும். இந்த மாதிரி யோசிக்கிற கஸ்டமர் தான் அதிகம். இப்ப எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்போ இந்த மாடல் வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இதுவும் என்கிட்ட காலி தான். இந்த மாடல் காமிக்கிறேன். இது நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. சூப்பரான GSM ப்ரோ. ஓகேங்களா? நல்ல டிராப் ஷோல்டர் சைஸ். இது எக்ஸாம்பிள் என்னோட சேலிங் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 தான் ப்ரோ. FOB ரேட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல ரேட்டே விக்கிறாங்க ப்ரோ. எல்லாம் நான் தப்பு சொல்ல, அவங்களுக்கு ஏத்த குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். எந்த வந்து 300 GSM சூப்பரான பட்டை ரிப்பு போட்டு சூப்பரான பினிஷிங் கொடுத்து லேபிள் டேக் எல்லாம் கொடுத்து நான் பண்றேன். பஃப் பிரிண்ட் ப்ரோ. பஃபோட ப்ரோ 250க்கு நான் தரேன் ப்ரோ. இத ஈவன் நீங்க ஹோல்சேல் பண்றீங்க, நீங்களும் 250 விக்கணும்னா கூட நான் சூப்பர் ரேட்ல பண்ணி தரேன். இல்ல ப்ரோ எனக்கு இன்னும் ஒரு கம்மியா 200ல நான் விக்கிற மாதிரி பண்ணனால ஷோரா பண்ணி தரேன். இல்ல ப்ரோ நான் 300ல விக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பிரீமியம், இதுவே ஒர்த்து தான் ப்ரோ நான் சொல்லுவேன். இதே அதிகமா தான் விற்பாங்க. அந்த மாதிரியும் நான் பண்ணி தர ரெடியா இருக்கேன். இங்க பாருங்க, இதெல்லாம் பஃப் பிரிண்ட் ப்ரோ. ப்ரோ 60-70 பிரிண்ட் இருக்குது, 60-70 பிரிண்ட் இருக்குது நல்லா சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 3-4 பிரிண்ட் போடலாம், வித்துரும். அடுத்து 3-4 பிரிண்ட் வரும். 60-70 பிரிண்ட் எத்தனை நாள் விற்காத வச்சு நிக்கிறீங்க? 60-70 120 கூட தான் நீங்க சொல்லலாம். இதெல்லாம் ப்ரோ ஒர்த்தான GSM, ஒர்த்தான சைஸ் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். என்ன சைஸ் ப்ரோ இருக்கு? சைஸ் M. எப்படி ப்ரோ இருக்கு ஃபிட்? பெருசு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 150க்கு உள்ளதான் என்கிட்ட. பஃப் பிரிண்ட் டி-ஷர்ட் ஹெவி குவாலிட்டி எல்லாம் 150க்கு உள்ளதான். 150க்கு உள்ளதான். ஆமா ப்ரோ. இதுவும் உங்களுக்கு FOB. நீங்க இத பண்ணி ஹோல்சேல்ல விக்கணும்னா சூப்பரான ரேட்ல பண்ணி தரேன். இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா ப்ரோ எல்லாமே மக்களோட சப்போர்ட் தான் ப்ரோ. ஷூரா. ஏன்னா நான்
எடுத்த உடனே மேல காசை வச்சுன்னு வரல, அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கேன். சோ எல்லாரும் எனக்கு முக்கியம் தான் கண்டிப்பா ப்ரோ. ஃபேப்ரிக் எல்லாம் ஒர்த் ப்ரோ. அந்த மாதிரி ஃபேப்ரிக்கே உங்களுக்கு அந்த ரேட்ல பண்ணி தரேன். ஓகே ஓகே ப்ரோ. டி-ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல் இருக்கு. ஓகே டெய்லி உங்களுக்கு புது புதுசா நான் தரேன். சோ என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லா பிரிண்ட் அனுப்புறேன். ஓகே டி-ஷர்ட் எல்லாம் ப்ரோ எக்ஸாம்பிள் சொன்னா இது ஒரு மாடல் ப்ரோ. இதுல உங்களுக்கு ஒரு 1000 பீஸ் வேணும்னாலும் 1.5 நாள் 2 நாள்ல டெலிவரி கொடுத்துடலாம். அவ்வளவுதான். டி-ஷர்ட் தைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அது உங்களுக்கு பிளைன் நல்லா வேணும், சரி இதே பேக் பிரிண்ட் பஃப் டி-ஷர்ட் ஓகேங்களா, இது எங்க பஃப் பிரிண்ட் டி-ஷர்ட் எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வேணும் ப்ரோ, நான் கூட நான் பண்ணி தரலாம் ஈஸி. ஏன்னா ஃபேப்ரிக் ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ரோ, மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா போகுது. நீங்க ஒரு ஹோல்சேல் பண்ணனாலும் சரி, உங்க கடைக்கு ஒரு 100 பீஸ் 200 பீஸ் போடணும்னாலும் நான் ரேட் பண்ணி தரேன். அதுக்குன்னு ஒரு செட் எடுக்கிறேன். நாங்களாம் எங்க போகணும் ப்ரோ, என்கிட்ட எப்பவுமே ஒரு 10 டிசைன் வரைக்கும் டி-ஷர்ட் வந்து ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. சரி சரி. ஏன்னா டி-ஷர்ட் நான் அதிகமா ஸ்டாக் வச்சுக்க மாட்டேன். இதே ஷர்ட் நீங்க வேணும்னா 200 டிசைன் கூட என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். 2 கடை ஷர்ட்டுக்கு இருக்கு, 2 கடை பேண்ட்டுக்கு இருக்கு. டி-ஷர்ட் சூப்பர் ரேட்ல உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகே பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சிச்சு மாடல். இது பக்கா பஃப் பிரிண்ட் நல்லா இருக்கு ப்ரோ. நிறைய ப்ரோ, இது எல்லாமே 150 குள்ளதா ப்ரோ. சரி எனக்கு ரீஹோல்சேலுக்கு வேணும் ப்ரோ, 120 ரூபாய் கூட சூப்பர் குவாலிட்டி பண்ணி தரேன் நான் ரெடி. என் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எம் மார்க்கெட்டோட எக்ஸல் சைஸ் வரும் ப்ரோ. ஏன்னா சைஸ்ல வந்து காம்ப்ரமைஷனே இல்ல ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் ரெடியா வச்சுனேன் ப்ரோ. வேணும்னா பட்டுன்னு தந்துடலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ என் யூனிட் வந்து வேற இடத்துல இருக்குது ப்ரோ. இப்போ திருப்பூர்ல நான் இப்போ டி-ஷர்ட் ஸ்டிச் பண்றேன். யூனிட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 யூனிட் இருக்கு ப்ரோ. அந்த 8 யூனிட்டுக்கு பின்னாடி குடுக்கறதுக்கு நிறைய யூனிட் இருக்கு. நான் வீடியோ போனோம்னா 30 நாள் 30 யூனிட் ஷர்ட் பேண்ட் ஒன்னொன்னா போட்டுக்கணும், அதெல்லாம் இல்ல. நம்ம இங்க என்னத்துக்கு வீடியோ போறோம், சட்டை காமிச்சோம்னா கஸ்டமர் அதை வாங்குவாங்க. இதுல எஃப்ஓபி சரி எனக்கு பல்கா பண்ணணும் எஃப்ஓபினா நீங்க வந்து யூனிட்டா பார்த்து நீங்க பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. சோ எல்லா சரக்கு நான் இங்கே எடுத்துட்டு வந்துடுறேன். ஆல்வேஸ் ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. மாடல் வந்து நிறைய இருக்கு. சும்மா சாம்பிளிங்ல நான் உங்களுக்கு ஒரு 4-5 மாடல் காமிச்சிடுறேன் ப்ரோ. ஓகே ஓகே இங்க பாருங்க, எல்லாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் 250 குள்ளதா ப்ரோ. இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. பிரஷ் காட்டன் அதிகபட்சம் 280க்கு உள்ளதா. ஓகே. பிரிண்ட் எல்லாம் ஏகப்பட்ட பிரிண்ட் இருக்கு. சைஸ் ஒன்னு ரிவீல் பண்ணோம். எக்ஸல் சைஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ப்ராப்பர் டிராப் ஷோல்டர் சைஸ் வரும் உங்களுக்கு. நிறைய இருக்கு ப்ரோ மாடல்ஸ். ஓகே. ஆர்டர் தந்தீங்கன்னா பட்டு டிஸ்பேட்ச் பண்ணிடலாம். கண்டிப்பா. இன்னும் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் இங்க பாருங்க. ஸ்டோன் ஒர்க். ஓகே. நியூ கலெக்ஷன் அது ப்ரோ. இதெல்லாம் நியூ கலெக்ஷன் சொல்ல முடியாது, இந்த வாரத்தான கலெக்ஷன் ப்ரோ. பேக்கப்ல அவ்ளோ மாடல் இருக்கு ப்ரோ. ப்ரோ டபுள் ஷோல்டர் ப்ராப்பர் சைஸ் செமையா இருக்கு ப்ரோ. ஓகேங்களா. பிரைஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரோ. ஓகே. இந்த மாதிரி இங்க பாருங்க, உங்களுக்கு இதுல என்கிட்ட ஓபனா சொன்னா ப்ரோ ஒரு 100 டிசைனுக்கு மேல இருக்கும் ப்ரோ. இந்த கடை அந்த கடை கலந்து இருக்கு. ஃப்ளையிங் டிசைன், இன்னும் ஸ்டோன் எல்லாம் ஒரு 2-3 மாடல் எங்க காமிக்கிறேன் பாருங்க. லயன் இருக்கும். இங்க பாருங்க பேக் பிரிண்ட்ல இந்த ஃபேப்ரிக் ஒன்னு. பேக் பிரிண்ட்ல ஏகப்பட்டது இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. இந்த டைம்ல ப்ரோ நீங்க நிறைய இடத்துல வீடியோ பண்ணி ஸ்டாக் வச்சு வீடியோ போடுறவங்க ரேரா இல்லையா ப்ரோ? கண்டிப்பா. ஸ்டாக் இருந்தாதான். இப்போ தமிழ்நாடு பேஸ் எப்படின்னா ஒரு காசு ஒரு ஊர்ல இருந்து எத்தனை வராங்கனாலும் ஸ்டாக் இருந்தா ஒரே இடத்துல போட்டு போயிருவாங்க. 4 இடத்துல போயிட்டு அவ்வளவு தூரம் இருந்து அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்கேயும் 4 இடம் சுத்தணும்னா கஷ்டம் ப்ரோ. ஒரே இடம் நம்ம சென்னைக்குள்ள வாங்க. ஸ்பெஷல் மசாலா டீ உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்றேன். குடிச்சிட்டு ஜம்முன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இன்னும் ப்ரோ ஷர்ட்டுக்கே ப்ரோ ரேட் எல்லாம் ப்ரோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் ப்ரோ டீல் பண்றேன். நிறைய இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இருக்கு. இந்தியன் கம்மி தான். ரேட் எல்லாம் ஒர்த்தா தரேன். ஓகே. கம்மி நீங்க எதிர்பார்த்துட்டு வரலாம். ஒரு சில ரிவ்யூ பண்ணதே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கிரேப் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ரோ. நிறைய இருக்கு ப்ரோ கலெக்ஷன். ஆமா. இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபார்மல் இம்போர்ட்டர் வேணா இது இருக்கு. இப்ப புதுசா ஏதோ ஒரு பேக் பிரிண்ட் பையன் பிரிச்சிருக்கான். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். ஓகே. பேக் பிரிண்ட் செமையா இருக்கு எல்லாமே. ஓகே ப்ரோ. 10 ஐட்டம் வெச்சின ட்ரெண்ட் ஆவணும் இல்ல ப்ரோ. நான் வெச்சினக்கிற 100 ஐட்டமும் ட்ரெண்ட் ப்ரோ. என்னடா இங்க பாருங்க, சாட்டன்ல கலர் சும்மா ஒரு லாட். அடுத்த லாட் வேணா பட்டுன்னு 300 பீஸ் வேணுமா, 500 பீஸ் வேணுமா, 1000 பீஸ் வேணுமா, ஸ்பாட்ல தரேன். என்னால முடியும். தச்சி தரந்து இருக்குது. உங்க லேபிள் வேணா ரெடியா வேணா ஸ்பாட்ல தரேன். இந்த கலர் சார்ட் எல்லாம் பாருங்க ப்ரோ. பேக் பிரிண்ட்ல இதெல்லாம் ரிஃப்ளெக்டிங் பிரிண்ட். ஓகே. எல்லா டிசைன் இருக்கு ப்ரோ. பேக் பிரிண்ட் இன்னும் டிஃபரெண்டா வேணுமா கிளாத்? ஓஹோ சூப்பர் சூப்பர். எல்லாமே வச்சிருக்கேன் ப்ரோ. டிஃபரெண்டா தரேன். இன்னும் இங்க பாருங்க, ஸ்டோன் எல்லாம் கேட்டீங்கல்ல. ஓகே. நிறைய மாடல் ப்ரோ. டிஃபரெண்டா இருக்கு எல்லாமே ஸ்டோன்லாம் ப்ரோ. ஓபனா சொல்லிடுறேன், எல்லாம் ரிவ்யூ பண்ணா ஒரு வீடியோ பத்தாது. நீங்க ஒரு 4 எல்லாம் பண்ணினே தான் இருக்கணும். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஆயிரும். ஓகே. சும்மா 2-3 ஐட்டம் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. ஓகே ஓகே.
ப்ரோ இதெல்லாம் லோ ரேட்ல இருந்து அதிக ரேட் வரைக்கும் ஃபுல் ஸ்டாக் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. ஓகே. ஷர்ட் எல்லாம் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 150 ப்ரோ. 150 ல இருந்து அதிகபட்சம் என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 450 வரைக்கும் A to Z கலெக்ஷன் இருக்கு ப்ரோ. ஓகே. ரொம்ப கம்மி ப்ரோ. ஓகே. சைஸ் குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இல்ல ப்ரோ. டெய்லி மாடல் வந்துனே ஏதாவது ஃபார்மல் வேணா ஃபார்மல், கேஷுவல் வேணா கேஷுவல், இல்ல ப்ரோ சீசனுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணா தச்சு தரத்துக்கு நாங்க ரெடி ப்ரோ. ஓ இது அந்த கராரா சொன்னல, இதெல்லாம் 200 குள்ள சூப்பரான வெரைட்டி ப்ரோ. இதெல்லாம் சைஸ் ஃபேப்ரிக் எல்லாம் இதுவே ப்ரோ அப்பலாம் சொன்னா ரொம்ப பழைய மாடல் ஆயிடுச்சு ப்ரோ கராரா. நிறைய நியூ ஃபேப்ரிக் வந்திருக்கு, இன்னும் காமிக்கிறேன். இங்க பாருங்க ஸ்டோன் எல்லாம் பாருங்க. ஓகே. சைஸ் சூப்பரா இருக்கு. சோ நிறைய இருக்கு ப்ரோ. 1 2 எல்லாம் இல்ல ப்ரோ. இதுல குறைஞ்சபட்சம் 100 பேட்டர்ன் இருக்கும் ப்ரோ. ஓகே. ஓகே. நிறைய இருக்கு, எல்லாத்துலயும் கலர் சார்ட் இருக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதே ஃபோர்ஸ்ல போய் நம்ம பேண்ட் கடை கவர் பண்ணிடலாம், வீடியோவை கிளாஷ் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்களா, நம்மளோட பேண்ட் ஷாப்ல இருக்கோம். ஷர்ட்டே பார்த்து நிறைய பேர் ஷர்ட் வியாபாரின்னு நினைக்காதீங்க. மென்ஸ் வியர் ஹோல்சேல் வியாபாரி. டி ஷர்ட் இருக்கும், ஷர்ட் இருக்கும், பேண்ட் இருக்கும். அப்பயே ஷர்ட் வீடியோல நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க ப்ரோ உன் பேண்ட் சூப்பரா இருக்குது, அந்த மாதிரி டிசைன் இருக்கா? ஃபுல்லாவே கொரியன் டிசைன் பண்ணிருக்கோம் ப்ரோ. கொரியன் சூப்பரான டிசைன். 30 ல இருந்து 36 இதுல வந்து 6 கலர் இருக்கு, 2-3 பேட்டர்ன் இருக்கு. பிரைஸ் எல்லாம் சூப்பரான பிரைஸ் தரலாம். சரி 10 மாடல் வச்சுன்னு இருக்கு. இதுல நீங்க கம்மியில இருந்து அதிக ரேட் வரைக்கும் என்கிட்ட வாங்கலாம். நெட்டிங் ஜீன்ல இருந்து ஆஃபர் ஜீன் வரைக்கும் எல்லாமே இருக்கு ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ப்ரோ. இதுதான். ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி ப்ரோ இந்த பேக்ல டோனு மாம் ஃபிட் இதெல்லாம் என்ன ப்ரோ 100 ரூபாய் மார்க்கெட்ல கம்மியா தராங்களாமே ப்ரோ. சரி ப்ரோ, ஹோல்சேல் வியாபாரி 100 ரூபாய் வச்சு வித்துந்தா சிங்கார தோட்டத்துல 50,000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போகுது. 10 கடை வாங்கிருக்கலாம்ல. 10 கடையா? தாராளமா வாங்கிருக்கலாம் ப்ரோ. ஓகே பாருங்க, இது ஒரு மாடல். இதுல ஒரு 6-7 கலர் இருக்கு. இது ஒரு மாடல். ஓகே. இதுல ஒரு 6-7 கலர் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் மாம் ஃபிட்ல நிறைய இருக்கு ப்ரோ. மாம் ஃபிட் ஆமா, டோன்ல மட்டும் காமிக்கிறேன். ஓகே. இது ஒரு மாடல், இதுல கலர். ஓகே. நீ கட். ஓகே. இதுலயும் கலர் நிறைய இருக்கு ப்ரோ. நீ கட் மோஸ்ட்லி சிமிலரா இததான் பாத்துருப்பீங்க. இதோட பிரைஸ் வந்து நான் ரிவ்யூ பண்றேன் ப்ரோ. ஸ்டன் ஆயிருவீங்க. ஸ்டன்னா ப்ரோ 100 ரூபாய் கம்மியா தராங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் வச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கன்ஃபார்மா. சோ எல்லா வீடியோ முடிங்க. மாம் ஃபிட் இன்னும் நிறைய ஐட்டம் என்கிட்ட இருக்கு, வேற குடோன்ல. ஒரு சில கஸ்டமரோட ரெக்வஸ்ட்காகவே கம்மி ரேட்ல மாம் ஃபிட் தரணும் பேலா இறக்கி வச்சிருக்கேன், அதையும் காமிக்கிறேன் ப்ரோ. எல்லா ஐட்டம் ப்ரோ இந்த கல்ல என்ன பார்த்தாலும் நம்ம கிட்ட ஹியூஜ் குவாண்டிட்டி இருக்கும் ப்ரோ. நெக்ஸ்ட் இங்க பாருங்க லெனன். ஓகே. லெனன் போலோ ஃபிட். இதுல ஒரு 10 கலர் இருக்கு, 30 ல இருந்து 36. சரி. ஒயிட் கலர்ல நச்சுன்னு இருக்கும் ப்ரோ. ஒயிட் இதெல்லாம் ப்ரோ சூப்பரான ப்ராஃபிட்ல நீங்க விக்கலாம். ஓகே. சோ மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க கண்டிப்பா. ஞாபகம் இருக்கா இது? ஓகே. 600 ரூபாய்க்கு விற்பாங்க, 550 ரூபாய்க்கு விற்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ. சரி. ஓகே. 260 ரூபாய்க்கு தரேன் ப்ரோ. 260. 30 ல இருந்து 36. ஓகே. 260 தான். பேலா வேணுமா? இன்னும் கம்மியா தரேன். ஓகே. நீங்க ஏன் பங்களாதேஷ் போறீங்க, கொல்கத்தா போறீங்க? இது இங்க இருக்கே தரேன். ஆமா. 150 ரூபாய்க்கு ஆஃப் ஜீன் விக்கணுமா? 120 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்கி 150 ரூபாய்க்கு வில்லுங்க, நான் தரேன். ஸ்ட்ரெச்சபிளே தரேன். ஓகே ப்ரோ. பல்கா பண்றவங்களுக்கு இது ஒரு ரேட் ரிவ்யூல இல்ல. ஓகே. இது வந்து ஹோல்சேல் வியாபாரிங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. காட்டன் ஜாக்கர்ல மட்டும் ப்ரோ ஓபனா சொன்னா ஒரு 10 கடைக்காரங்களை காலி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் வரல, 100 கடைக்காரங்களை வாழ வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிறேன். காலி பண்ணணும் மைண்ட் செட் இருந்தா அழிஞ்சுதான் போவாங்க. கண்டிப்பா வாழ வைக்கணும். நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்ம கிட்ட வாங்கி விக்கிற கடைக்காரங்களும் நல்லா இருக்கணும். அந்த மைண்ட் செட். ஓகே ப்ரோ. காட்டன் சாக்கர்ல எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு ப்ரோ. ஓகே. டெனிம் ப்ரோ. டெனிம் 30 ல இருந்து 36. சரி. 300 குள்ள தரம் ப்ரோ. 300 குள்ள ப்ரோ. ரொம்ப வந்து ரேட் ரிவ்யூ பண்ண முடியாது கண்டிப்பா. சோ கடைக்கு வந்துருங்க, மொத்தம் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா Black ஒயிட் மாம் ஃபிட் தனி ரேட் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல. அந்த கடையில இறக்கி வச்சிருக்கிறேன் வெறும் 2 ஐட்டம். 4 பாக்கெட் மாம் ஃபிட், 6 பாக்கெட் மாம் ஃபிட். நான் கொடுக்குற ரேட்ல ஒர்த்துன்னுவீங்க அதுக்கு. ஏன்னா ஒரு கட்டு 2 கட்டு வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டு பாத்துருப்பீங்க. இந்த 2 ஐட்டம் நான் கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். 15 பேல் இறக்கி வச்சிருக்கேன். ஒரு பேல்ல 150 பீஸ் வரும். 15 பேல் இறக்கி வச்சுக்கிறேன். அங்க போயிட்டு காமிப்பேன், 2 ஐட்டம் நறுக்குன்னு காமிப்பேன், ரேட்ட சொல்லுவேன். நாயா 100 ரூபாய் கம்மியா தரேன்யா, 100 ரூபாய் வச்சு தானே வித்துருக்கிறேன். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஓகே. சோ எல்லாரும் சைலண்டா வியாபாரம் பண்ணா எல்லாருக்கும் நல்லது. ஓகே. சோ அப்படி இப்படி இந்த டெனிம் பாரு ப்ரோ.
எல்லாம் அண்டர் 300 ப்ரோ. இதுல வந்து 280, 300, 350, 360 ஒய் குவாலிட்டி இருக்கு ப்ரோ. அதிகபட்சம் 360, 360க்கு மேல போவாது. 360 எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ப்ரோ. நீ 300க்கு எத்தாலே உனக்கு ஒர்த்தா தான் ப்ரோ இருக்கும். ஏன் 360க்கு போற? கம்மியில வேணா கம்மி செக்மெண்ட், அதிகத்துல வேணா அதிக செக்மெண்ட். சோ ஹெவி ஜீன், நெட்டட், டோன், ஆங்கிள் ஃபிட் எல்லாமே இருக்கு ப்ரோ. 28ல இருந்து 36, 36ல இருந்து 42, அதுல டோன், அதுல பிளைன், இன்னும் ஐட்டம் வேணும் உங்களுக்கு. இது வந்து நம்மளோட பேண்ட் ஷாப் ப்ரோ, நீங்க பாத்துருப்பீங்க கண்டிப்பா. பக்கத்து கடையும் நம்மளோட பேண்ட் ஷாப் தான். அங்க வெறும் பேல், சும்மா கடையில பேல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கடையில இந்த 50-60 பேல் ரெடி ஸ்டாக் இருக்கும். அது இல்லாம குடோனை பத்தி நான் பேச விரும்பல ப்ரோ. அதெல்லாம் பார்த்தா மயக்கம் போட்டு உழுதுருவாங்க, வேணாம். இந்த மாதிரி ஹெவி குவாலிட்டி ஜீன்லாம் நிறையவே இருக்கு ப்ரோ. சோ வந்துருங்க. போலோ ஃபிட்ல பர்பி இருக்கு, இது இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு ப்ரோ? ஓடுற ஐட்டம் எனக்கு தெரியும். இந்த ஐட்டம் எத்தா ஓடிரும்பா, அந்த ஐட்டம் எல்லாமே இருக்கும். சரி, எதுக்கு இந்த வீடியோனா ப்ரோ, நான் ஓபனா கலெக்ஷன் காமிச்சு வீடியோ போறதுக்கு இல்ல, மார்க்கெட் எந்த நிலவரத்துல இருக்கு அத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த எம்ப்ராய்டரி ப்ரோ. ஓகே. ஓ கிளாஸா இருக்கு. ஓகே 300. அவ்வளவுதான் ப்ரோ. மார்க்கெட்லாம் அவ்வளவுதான். மார்க்கெட்ல இன்னும் டிஃபரெண்டா வேணுமா ப்ரோ? நிறைய ஐட்டம் இருக்கு, காலி ஆயிட்டே இருக்கு. மாம் ஃபிட்ல ஜாக்கர் ப்ரோ. ஓகே ஜாக்கர் இதுவும் சூப்பரா இருக்கும். எல்லாத்துலயும் 8ல இருந்து 10 கலர் அவைலபிள் ப்ரோ. உண்மையான ப்ரோ வாங்க, மெயினான பாயிண்ட். இப்போ டி-ஷர்ட் வந்து இம்போர்ட்டட் டி-ஷர்ட் யார்ட்ல வரும், மீட்டர் வரும், கேஜில வரும். லாட்டு துணி தான் கேஜில வரும். ஓகே, அதுதான் வெயிட் அதிகமா இருக்கும். இப்ப சைனால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மோஸ்ட்லி கண்டெய்னர் வந்து லாட்டு வியாபாரி வந்து 10% இந்த ஃப்ரெஷ் பண்றவங்க தான் 90%. இப்போ நெட்டடு இந்த மாதிரி ட்ரில் கிளாத் துணி, பேகி, மாம் ஃபிட் பண்றோம்ல, எக்ரூ கிளாத். எக்ரூ கிளாத்ல வந்து வாஷிங் வேற வேற வருது. இதுதான் மாம் ஃபிட். இதுவும் வந்து எக்ரூ கிளாத். ஓகேங்களா? எக்ரூ எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுறது இல்ல, நம்ம இந்தியால ரெடியா வருதுதான். ஓகேங்களா? நம்ம ஊர்ல ரெடியா ஒரு கிளாத் தான். இதுல என்னடா கலர் வேற வேற மாதிரி வருதுன்னா, இதுல கிளவுட் வாஷ் வருது, ஜீரா வாஷ் வருது, ஜீரோ வாஷ் வருது. ஜீரோ வாஷ்னா டிஃபரெண்டா கலர் இருக்கும். எந்த வாஷும் வராது. 15 ரூபாய் தான் வாஷிங்க்கு. உங்களுக்கு கிளவுட் வாஷ், ஜீரா வாஷ் வேணும்னா 30 ரூபாய், 25 ரூபாய்க்கு வருது சூப்பர் வாஷிங்க்கு. இப்ப துணி வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு துணி 115 ரூபாய், 130 ரூபாய், 145 ரூபாய் நீங்க மீட்டர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். லாட்டு துணி இருக்குது தெரியுமா, வெயிட்டா வருமே. இதுவும் வந்து நான் மார்க்கெட்ல கேள்விப்பட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ பேண்ட் வெயிட் போடுறாங்களான்ட்டு. லாட்டு துணி வந்து 80 ரூபாய் 70 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆள் 1 கிலோ பேண்டா போடுவாங்க, இல்ல 800 கிராம் பேண்டா போடுவாங்க. அவங்களுக்கு லைஃப் லாங் உழைக்கணும். பேண்ட் லைஃப் லாங் உழைக்கணும்னா ஃப்ரெஷ் ஃபேப்ரிக்ல ஒரு 8-10 கலர் நம்ம பண்றோம். 12-15 கலர் வரைக்கும் போகுது. சூப்பரா இருக்கு. டி-ஷர்ட் நீங்க சொல்ற மாதிரி ஜிஎஸ்எம்க்கு வெயிட் போடுவாங்க. இல்ல நான் கேஜில எனக்கு இவ்வளவு பீஸ் வேணும், இது என்ன வெயிட் ஆகுதுன்னு கேஜி போட்டு பாருங்க. பேண்ட் ஷர்ட் எல்லாம் அந்த கான்செப்ட்ல வராது ப்ரோ. ஷர்ட் மோஸ்ட்லி யார்டு மீட்டர், பேண்ட்டும் அதேதான். இம்போர்ட்டர் இந்த லெனன் எல்லாம் பாத்தீங்கன்னா யார்ட்ல வரும். மீதிபடி இந்த எக்ரூ, இந்த ட்ரில், இந்த ட்வில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டர் ரேட்ல வரும் ரோல். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வருது. இதுவும் இம்போர்ட்டர் நிறைய வருது, இல்லன்னு சொல்ல. இதெல்லாம் மீட்டர் யார்ட் ரேட்ல. லாட்டு கம்மி ரேட்ல எடுத்து தச்சு வாஷிங் பண்ணி ஒண்ணு வேற வேற மாதிரி இருக்குது இல்ல, அதுதான் வெயிட்டா இருக்கும். சோ என்னோட ரெக்வஸ்ட், பேண்ட்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. டி-ஷர்ட்ல நீங்க வெயிட் போட்டு பாத்தீங்கன்னா லாயும். பேண்ட்ல வந்து மீட்டர் யார்ட்ல வரதால வெயிட் எல்லாம் என்ன. எக்ஸாம்பிள் வந்து இது நார்மல் துணி, இத வந்து ஒரு சில வாஷ் பண்ணா வெயிட் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாஷ் வந்து ஆறாத அப்படியே வெயிட் போட்டா ஒரு 50 கிராம் 80 கிராம் எக்ஸ்ட்ரா காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேண்ட்ல கேள்வியே பண்ணல ப்ரோ, பேண்ட்ல வெயிட் போடுறதெல்லாம். சோ மக்களே பி அவர். கண்ணால பார்க்க வந்து எதையும் நம்பாதீங்க. மார்க்கெட் நிலவரம் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. சோ ட்ரஸ்டடா நீங்க ஒரு கடையில வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அந்த கடையிலேயே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி இல்ல ப்ரோ எனக்கு இவ்வளவு தராங்கன்னா கூட மார்க்கெட்ல எப்பனா நம்ம சேனல் விசிட் பண்ண வருவீங்க, இல்ல வேற எதனா கடை விசிட் பண்ண வருவீங்க. கடைக்குள்ள போய் என்னதான் தரீங்க, கண்ணுல காட்டுங்க, ஸ்டாக் எங்க போட்டு தரேன்னா. ஏன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி 100 ரூபாய் கம்மியா தரேன்னு சொல்றவங்க எல்லாம் ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல கொஞ்சம் கம்மி தான். நான் எனக்காக பேசல ப்ரோ, நியாயமா பேசுறேன் பொதுவா. இப்போ இதுதான் உங்களுக்கு தெரியணும்ல. இல்லன்னா பேண்ட் துணியும் கேஜில தான் வருதுன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க. அதெல்லாம் இல்ல. பேண்ட் வந்து யார்ட்ல மீட்டர் தான், மோஸ்ட்லி மீட்டர்ல தான் வருது. வாஷிங் பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ராய்டரி ப்ரோ, அதிகபட்சம் இந்த எம்ப்ராய்டரி வந்து நான் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபாய். அவ்வளவுதான். 10 ரூபாய், 13 ரூபாய், 18 ரூபாய்க்கு தான் எம்ப்ராய்டரி. ஜார்டன் ஸ்டிக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு டிஃபரெண்ட் வேலை. சோ பி அவர். சேஃபா உங்க காசுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒர்த்தா துணி வாங்குங்க. ஏன்னா இவ்வளவு ஐட்டம் வச்சு நிக்கிறவன் ப்ரோ, நம்ம அந்த கடையில போய் பேல் பார்க்கலாம் வாங்க ப்ரோ. சும்மா வேற கடையிலயா? நான் இது ஒரு பேண்ட் கடை, 2 கடை ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இதுவும் நம்மளது பாத்தீங்கன்னா பேண்ட் கடை காம்பினேஷன் தான். சும்மா ஸ்டாக் மட்டும் இங்க வச்சுப்போம். இது இல்லாத நம்மளது சென்னையிலே பாத்தீங்கன்னா 3-4 குடோன் இருக்கு ப்ரோ. ஓபனா சொல்லிடுறேன், பொய்யெல்லாம் இல்ல. பாருங்க பேண்ட் தான். பேண்ட் பங்களாதேஷ் ஐட்டம். குறைஞ்சபட்சம் 4, 6, 8, 10, 12, 15, 20 ஒரு 50-60 பார்சல் ப்ரோ. சும்மா இதெல்லாம் பேண்ட் தான் ப்ரோ. ஸ்டாக் இல்லாம எல்லாம் போடல ப்ரோ.
இது ஒரு 1/3 ஆஃப் மை பிசினஸ். ஓகே. ஏன்னா என்கிட்ட 10 பேல் எடுக்கிறதுக்கும் கஸ்டமர் அட் ஷாட்ல ரெடி ஆகுறாங்க, 20 பேல் எடுக்கிறதுக்கும் ரெடி ஆகுறாங்க. ஏன்னா ரேட்டு இது பாருங்க ப்ரோ, மார்க்கெட்ல எப்படி ப்ரோ ட்ரெண்டிங் ஆயினுக்குது. ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு. எங்க போனாலும் நீங்க ஃபர் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் தான் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது, எல்லா இடத்துலயும் தரேன். கண்டிப்பா சைலண்டா பண்ணா வியாபாரிங்க சம்பாதிக்கிறதுக்கு வந்து சூப்பர். அதை விட்டு இப்படி அப்படின்னு பண்ணா தப்பு. உங்க பிசினஸ் சூப்பரா இருக்கணும், மத்தவங்க பிசினஸ் சூப்பரா இருக்கணும்னு பண்ணீங்கன்னா ஒர்த்து யாருமே குறுக்க வர மாட்டாங்க. சப்போஸ் நான் தான் வந்தீங்கன்னா சென்னையில வீடியோ போடுறதுக்குள்ள நம்ம சென்னைன்னு ஒருத்தர் இருந்தாரு, திடீர்னு அவர் வந்துருவாரு, வீடியோ போடுவாரு அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். பயம் எல்லாம் இல்ல, எல்லாரும் சூப்பர் தான், ஒரு யோசனை இருக்கணும். வந்தா நம்ம என்ன இங்க பாருங்க, ஃபர் வந்து அழிச்சிட்டோம் ப்ரோ. ஓப்பனா சொன்னா 20,000-30,000 பீஸ்க்கு மேல அழிச்சோம் ப்ரோ ஃபர். சென்னை தமிழ்நாட்டுல மட்டும், வெளியில எல்லாம் தரல, சென்னை தமிழ்நாட்டுல மட்டும் அவ்வளவு 1000 பீஸ் அழிச்ச ஃபர். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்ப என்ன ஆயிருச்சுன்னா ஒயிட்ல கலர் ஏத்ததுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இருக்கு, ரொம்ப லோ ஆயிருச்சு. இப்ப எல்லாம் 200 ரூபாய் கூட ஃபர் ஒர்த் இல்ல. இப்ப என்கிட்ட ஃபர் வந்து அடுத்த லாட் இறங்குது, சூப்பரான ரேட்ல தந்துடுறேன். மார்க்கெட்டோட ஓப்பனா சொல்றேன் 100 ரூபாய் கம்மியா தரேன். இதுல நான் சொல்றேன் மார்க்கெட்ல என்ன வேலை, போட்டோ எடுத்துன்னு வாங்க 100 ரூபாய் கம்மியா வாங்கிக்கோங்க. ஃபர்ல ஃபர் ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ரோ. ஏன்னா இது பீக் இருக்கிற டைம்ல வித்தா ஒர்த்து, கஸ்டமருக்கு தேவைப்படுற டைம்ல ஃபுல்லா கொடுத்தேன். இப்ப கூட ப்ரோ வாரத்துக்கு 3 லாட் ஃபர் வருது ப்ரோ. சில பெரிய வியாபாரிகளுக்கு 1 லாட் அப்படியே தரேன். என் கடையில வந்து 2 லாட் விக்கிறேன். இன்னும் டிஷர்ட்லாம் அவ்வளவு நான் ஃபோக்கஸ் பண்ணல ப்ரோ. டிஷர்ட்ல ஓப்பனா சொல்றேன், டிஷர்ட்ல அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணல. ஃபர்ல டிராப் ஷோல்டர், ஃபுல் ஸ்லீவ். உங்க ரீட்டைல் கடையில எப்படியாப்பட்ட ஆஃபர் பண்ணனால இந்த டைம்ல ப்ரோ நீங்க எடுத்த நிறைய கல்ல பார்க்கலாம், ஃபர் செமைட்டா இருக்கும். ஃபர் ஒர்த்தா இருக்கும், சைஸும் நம்மளுது சரி, குவாலிட்டியும் சரி. கலர் சார்ட் வெறும் 3 கலர் 4 கலர் வச்சு இல்ல ப்ரோ, அவ்வளவு கலர், 27 கலர் வைக்க, ஒரு லாட்டுக்கு 5 கலர், 27 கலருக்கு மேல பண்ணிட்டேன். இப்ப நான் விட்டு முடிச்சிட்டேன். இப்பதான் மார்க்கெட்டுக்கு ட்ரெண்ட் ஆகும். சோ வாங்க ப்ராப்பரான மாம்ஃபிட் ப்ரோ. இது ஜீரோ வாஷ் இல்ல, ஜீரோ வாஷ்னா 15 ரூபாய். இது பேர் வந்து சீரா வாஷ். ஆமா, 30 ரூபாய்க்கு எடுக்கும் இந்த வாஷுக்கு. அது ஓப்பனா சொல்லிடுறேன், ப்ராப்பரான சைஸ் 28ல இருந்து 36, 6 பாக்கெட் வச்சு. இதுல கலர் பாத்தீங்கன்னா பார்சல் ஃபுல்லா இருக்கு. ஒரு பார்சல் வந்து 120 130 பீஸ் ப்ரோ. அதுல வந்து உங்களுக்கு 12 கலர் வந்துரும் ப்ரோ. இதோட பிரைஸ் வந்து டிராப் 300 ரூபாய் ப்ரோ. 300 ரூபாய் 6 பாக்கெட், ஒர்த்தான ஃபேப்ரிக் 300 ரூபாய். இதுல இந்த கிலோ கணக்கு ஜிஎஸ்எம் அதெல்லாம் இல்ல, எல்லாமே சேம் பாடி ஃபேப்ரிக். 12 கலர் எடுத்தீங்கனாலும் வேற வேற வாஷிங் ஆயிருக்கும், ஒரே ஜிஎஸ்எம், அவ்வளவு சூப்பரான குவாலிட்டி. சோ நல்லா கிராப் பண்ணிக்கோங்க. இதோட கம்மி ரேட்டு மேபி மார்க்கெட்ல தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த குவாலிட்டி, இந்த லேபிள் டேக் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். 100 ரூபாய் டிஃபரன்ஸ் சொன்ன இடத்துல உங்களுக்கு 50 ரூபாய் மார்க்கெட்ல நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். 350 ரூபாய் இந்த பேண்ட்டை வந்து வெளியில விக்கலாம். மேபி சொன்ன இடத்துல விக்கலாம். இன்னொன்னு வந்து நான் சொல்ற கடையில போய் பாருங்க, என் பேண்ட்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு வாங்க, நம்ம கடை சரக்க பாருங்க, நம்ம வியாபாரத்தை கொடுங்க. வேற கடைக்கெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். என் கஸ்டமர் எனக்கு தான் வேணும். நீங்க வேற கடைகளா போய் பார்க்காதீங்க. எல்லாரோட நான் ஒர்த்து 100%. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, உங்க கடையில வந்து கஸ்டமர் எடுப்பாங்க. சோ என்ன ப்ரோ 300 ரூபான்னு சொல்லிட்டீங்க, சூப்பர். இதுல 4 பாக்கெட் நிறைய பேர் வீடியோ போட்டு பாத்தீங்க, 12 கலர்ன்ட்டு. இப்ப நான் போய் வேலை ஓபன் பண்ணுவேன், எத்தனை கலர்னு காமிப்பேன், 20 கலர் காமிக்கிறேன் ப்ரோ. ரேட் ஸ்டன் ஆயிருவீங்க. சோ இந்த மாதிரி 300 ரூபாய்க்கு நீங்க விக்கணும்னாலும் என்னால பண்ணி தர முடியும். ஹோல்சேல் இல்ல நான் பல்கா எடுத்து ஆஃபர் பண்ணனாலும் சூப்பரான ரேட் பண்ணி தரேன். யூடியூப்ல, இன்ஸ்டால எதுல ஆஃபர் பண்ணனாலும் நம்ம சென்னையை தேடி வாங்க. மும்பை, டெல்லி இங்கெல்லாம் போய் நீங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சா கூட இந்த ரேட்ல உங்களால வாங்க முடியும். எக்ஸாம்பிள் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க, அதை நான் இங்கே தந்துடுறேனே. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், டைமிங் எல்லாமே டியூரேஷன் தானே. நல்ல கஸ்டமரா இருந்தீங்கன்னா கிரெடிட் கூட தரேன். கேஷ் இல்ல, நல்ல கஸ்டமரா இருந்தா கிரெடிட் கூட தரேன். ஏன்னா நம்பிக்கைதான் ப்ரோ வாழ்க்கை. இப்போ பல்கா நீ ஹோல்சேல் எடுத்து பண்ற, டெய்லி கேஷ் கொடுத்து உன்னால எடுக்க முடியாது. என்கிட்ட நல்ல டர்ன் ஓவர் பண்ணா உன்னை நம்பி நான் தரேன். லைஃப்ல இந்த மாதிரி ப்ரோ எங்க ஹோல்சேல் கடை வைக்கணும்னு ஆசை. சிங்கார தோட்டத்துல வைக்கிறீங்களா, வாங்க, நான் சப்போர்ட் பண்றேன். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ப்ரோ நெக்ஸ்ட் ஒரே ஒண்ணு மட்டும் நம்ம போட்டுலாம் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, இந்த மாதிரி தான் ஜாக்கர் எல்லாம் பேல் வரும். ஒரு பேல்ல வந்து 128 பீஸ், 144 பீஸ், ஆஃப் பேண்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ சூப்பரான ரேட்ல தந்துடலாம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா. நீங்க வந்து மார்க்கெட்ல நிறைய பேர் 280 ரூபாய் ப்ரோ, 150 ரூபாய் விக்கிறாங்க ப்ரோ ஹோல்சேல்னா. அவங்களோட 10 ரூபாய் கம்மி நீங்க ஹோல்சேல்ல விக்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். A to Z நார்மல் ஒரு செட் எடுக்கிற கஸ்டமர் வந்தாலும் எனக்கு சூப்பர் தான், பல்கா எடுக்கிற கஸ்டமர் வந்தாலும் எனக்கு சூப்பர் தான். மோஸ்ட்லி ப்ரோ நான் பர்ச்சேஸ்ல இப்போ நான் 1 வருஷம் ஆச்சு ப்ரோ பர்ச்சேஸ்ல போய். ஏன்னா எனக்கு எல்லா இடத்துல சூப்பரான செட்டிங் இருக்கு. ஒரு போன்ல ஏதா இருந்தாலும் என்னால பண்ண முடியும். ஷர்ட், பேண்ட், டிஷர்ட் என்ன வேணும் பண்ணி தரேன். நம்பி நம்ம சென்னைக்கு வாங்க. இந்த கிறிஸ்துமஸ், பொங்கல், நியூ இயர் எல்லாத்தையும் சிறப்பா நான் சேல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கைராசின்னு வாங்கல, இங்க வந்து எத்தீங்கன்னா உங்களுக்கு வித்துரும். நிறைய கஷ்டமா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நானா என்ன பெருமையா சொல்லி கூடாது, வந்து எத்தா வித்துரும்.
அதனாலதான் ப்ரோ இவ்வளவு சரக்கு இருக்கிற டெய்லி டர்ன் ஓவர் ஆகுது. நீங்க சும்மா கடையில போயிட்டு கூட ப்ரோ உங்க கல்ல டெய்லி எவ்வளவு பார்சல் வரும்னு கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டர்ன் ஓவர் இருக்கும். ஓகே ஓகே. சோ சேஃப் அண்ட் செக்யூரா பிசினஸ் பண்ணுங்க. நம்ம லாஸ்டா ஒன்னே எனக்கு அந்த மார்க்கெட்டை மட்டும் காமிச்சு ஹைலைட்டா போட்டுலாம் ப்ரோ. அவ்வளவுதான், வாங்க போலாம் ப்ரோ. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப் ஹோல்சேல்ல. இதுலயும் ஃபுல் ஸ்டாக் வச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸ்டோன் இம்போர்ட்டட் அது இது பேக் பிரிண்ட் இதுலயும் ஃபுல் ஸ்டாக் இருக்கும், ஃபுல் பார்சல் இருக்கும். ஓகே. குடோன் இருக்குதுன்னு எனக்கு வடை எல்லாம் சொல்ல தெரியாது ப்ரோ. என் கடையில இருக்கிற ஸ்டாக் வச்சே நீங்க எந்த அளவுக்கு நான் குடோன் வச்சு நிப்பேன்னு யோசிச்சுக்கலாம். இப்ப என்னன்னா ப்ரோ மொத்த பேரு 4 பாக்கெட் மாம் ஃபிட்ல கிளாஷ் பண்ணாங்க. சரி. இதுல கலர்லாம் நீங்க பாக்கணும் ப்ரோ. ப்ரோ சேம் பாடி ஃபேப்ரிக் ஜீரோ வாஷா? இதுதான் ஜீரோ வாஷ் ஃபேப்ரிக். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஃபேப்ரிக்க வந்து 4 கலர் 6 கலர் ஆக்கு வந்து ஜீரோ வாஷ். இது ஃபேப்ரிக்கே இப்படிதான் வரும். இதுல வந்து நார்மல் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா பர்பிள் கலர்னா லேவெண்டர் கலர் வரும். இதுல கலர் சார்ட் எல்லாம் 12 கலர் 10 கலர் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிப்பாங்க. ஒர்த்தான கலர் தரணும். எப்படி இருக்குது ப்ரோ கலர்? கலர்லாம் சூப்பர். பிஸ்தா கிரீன் எப்படி இருக்குது? பிரவுன். ஓகே. ப்ளூ. ஆஷ். கிரே. லைட் சாண்டல். இன்னும் பிளாக் கலர் தரேன். பிரவுன் டார்க் பிரவுன். பிளாக் ஸ்பெஷலா இருக்கு. 8 கலர் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுலயே 10 கலர் இருக்கு ப்ரோ. இது இல்லாம இன்னும் ஒரு 6 கலர் என்கிட்ட இருக்கு ப்ரோ. வெறும் இந்த ஐட்டம் ப்ரோ 10 பார்சல் இருக்கும் ப்ரோ. இந்த ஐட்டம் மட்டும் இது மட்டும் 10. இது மட்டும் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஒர்த்தான மாம் ஃபிட். சரி. இது 28ல இருந்து 36 ப்ரோ. 28ல இருந்து 32 னா ரொம்ப கம்மி ரேட்ல தந்துடலாம். ஆனா என்கிட்ட அது இல்ல. 28ல இருந்து 36 நிறைய பேர் வீடியோ போடுறாங்கல்ல. இத எத்தனை போய் நீங்க நினைச்சீங்கனாலும் 280 குத்து ஹோல்சேல் பண்ணலாம். 280 பல்கா நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க 280க்கு விக்கிற மாதிரி நான் பண்ணி தரேன். என் கடையில வந்து நீங்க ஒரு கட்டு கூட எடுத்துக்கலாம் 280க்கு. மாம் ஃபிட் சூப்பர் குவாலிட்டி ஜீரோ வாஷ். இந்த மாதிரி கலர் ஷார்ட் போட்டா ரேட் அதிகமா வரும் ப்ரோ. கல்லு கலர் 4-5 போட்டா லாட்டு துணியில பண்ணலாம். நம்ம லாட்டு கான்செப்டே இல்ல ப்ரோ. நம்ம எல்லாமே ஃப்ரெஷ் கான்செப்ட் தான். நீங்க 10 கலர் ஓபன் பண்ணி வச்சீங்கனாலும் ஃபேப்ரிக் ஒரே மாதிரி இருக்கும். டபுள் கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஃபேப்ரிக் பிடிக்கும் போதே அந்த ஃபீல்ல இருந்து ஸ்மூத்னஸ் வாஷிங்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ப்ரோ இது நீங்களும் நினைச்சா நான் 280க்கு தான் சேல் பண்றேன். அதுவே ஒர்த்தான ரேட், மார்க்கெட் சேலஞ்சான ரேட். ஓபனா சொன்னா மும்பைல 280 ப்ரோ. மும்பைல 280. பெரிய மேனுஃபேக்சரிங் சொல்றேன், நார்மலா எல்லாம் கிடைக்காது. பெரிய மேனுஃபேக்சரிங். மார்க்கெட்ல நிறைய பேர் அவங்க கிட்ட வாங்கலாம். 5 ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு 285 ஆகும். நான் நீங்களே 280 விக்கிற மாதிரி பல்கா எடுத்து ரீஹோல்சேல் பண்றதா தான் தரேன். ஏன் கஷ்டப்பட்டு மும்பை போய் திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன்றீங்க. நம்ம சென்னை வாங்க தெளிவா போது பட்டுன்னு தரேன், சேல் பண்ணுங்க. என்கிட்ட தரேன் 280. இது வந்து என்கிட்ட ஃபுல் ஸ்டாக் ப்ரோ. ஏதோ 10 கட்டு 5 கட்டு அடிக்கிட்டு வீடியோ போடுறேன் இல்ல. 10 பார்சல் 120 பீஸ்னா கூட 1200 பீஸ் மினிமம் இங்க இருக்கும், குடோன்ல இருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர் 600 பீஸ் 300 பீஸ் என்கிட்ட வாங்குறாங்க ப்ரோ. நான் பல்க்ல தான் டீல் பண்ணி ஆகணும். 10 கட்டு வச்சு ரேக்ல அடிக்கிட்டு என் குடோன் 1 கிலோமீட்டர் இருக்குது, வாங்க போலாம். அதெல்லாம் யூனிட் எல்லாம் நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல 30 நாள் எப்படி சொல்றது ப்ரோ? இது ஒரு யூனிட், இது நம்ம இந்த யூனிட், இது இந்த யூனிட், இது இந்த யூனிட். எதுக்கு ப்ரோ இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றா? நீங்க யோசிச்சுக்கணும். பேக்கப்ல எவ்வளவு ஓடி இருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், எவ்வளவு ஸ்டாண்ட் பை பண்ணிருப்பேன். ரீட்டெயிலும் ப்ரோ கூடிய சீக்கிரம் நல்லா வரும். எடுத்து நல்லா சேல் பண்ணுங்க. என் ப்ராடக்ட்ல வந்து என்னன்னா ப்ரோ ஒர்த்தா நீங்க சம்பாதிக்கலாம் ப்ரோ. ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா நல்லா சம்பாதிக்கலாம். மோஸ்ட்லி ப்ரோ கம்மி ஆஃபர் ரேட் தரத்துக்கும் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க ப்ரோ. இந்த ப்ராடக்ட்ல சில பேர் ஆஃபர் போட்டாங்க ப்ரோ. ஒண்ணு ஆஃபர் போட்டாலும் அது அவங்க காஸ்ட்லியா விக்கிறாங்க, நீங்க இல்லைங்க. ஆனா சம்பாதிங்க. ஏன்னா உங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் நிறைய இருக்கும். மினிமம் 100 ரூபாய் 150 ரூபாய் சம்பாதிக்கிறது ஒன்னும் பெரிய அமௌண்ட் இல்ல ப்ரோ. நல்லா சம்பாதிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆஃபர் போடுறவங்களுக்கும் செட் பண்ணி தரேன். ஆஃபரும் போடுங்க, எல்லாரும் நல்லா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் நல்லா இருப்பேன். எனக்கு அது போதும் ப்ரோ. மாம்பிட் மீதி எதுனா சென்னையில ஆஃபர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நம்ம சென்னை வந்து டப்புன்னு உடைக்கும். மக்களுக்காக, மக்கள் தரத்துக்காக. உங்களை அழிச்சிட்டு நான் வருவேன் மட்டும் நான் எனக்கு ஆசை இல்ல. மக்களுக்கு சூப்பரா தாங்க, சூப்பரா பேசி போடுங்க. நம்ம சென்னை யார் வீடியோல தலையிடாது. மக்களுக்கு கொஞ்சம் இதுவா நீங்க போட்டீங்கனாலும் நம்ம சென்னை பட்டுன்னு உள்ள வரும். உள்ள வந்து ரிவ்யூ பண்ணும் ப்ரோ. என்னடா 4 பாக்கெட் 280க்கு அல்டிமேட்டா குத்துட்டு 6 பாக்கெட் அங்க ஒரு கலர் சார்ட் பாத்தீங்களா? இன்னொரு கலர் சார்ட் குடோன்ல இருக்குதுன்னீங்களா? ஐஸ் ப்ளூவால டிமாண்டான கலர் ப்ரோ. இதுவும் 300க்கு தரேன் ப்ரோ. 300? ஆமா ப்ரோ. 28ல இருந்து 36 ப்ரோ. 28ல இருந்து 32னா விலை கம்மி. நம்ம தமிழ்நாடு சைஸ் ஓடாது, அது நான் போடல ப்ரோ. இது வந்து சைஸ் ரிவீல் பண்றேன் ப்ரோ. என்ன சைஸ் பாருங்க, சைஸ் 32. ப்ராப்பரான சைஸ், ப்ராப்பரான ஃபிட் ப்ரோ. கட் சைஸ் போட்டு ஆவரேஜ் குறைச்சி கஸ்டமரை பிடிக்கணும், ரேட் தரணும். நல்லா இல்ல, எந்த ஐட்டம் கொடுத்தாலும் ஒர்த்தா தரணும். 1 2 டார்க் ப்ளூ, ஆஷ், லைட் ஆஷ் ப்ரோ. எல்லாமே ஒர்த்தான கலர் ப்ரோ. இது பேரு இது வந்து ஜீரோ வாஷ் இல்ல ப்ரோ. ஜீரோ வாஷ்ல 6 பாக்கெட் கொடுத்தா நான் இன்னும் கம்மியா தருவேன். இப்ப நான் இந்த 280 ஐட்டம் காமிச்சேன்ல, இதுல 6 பாக்கெட் கொடுத்தா அதையும் உங்களை சூப்பரா விக்க. இது வந்து ஜீரோ வாஷ்.
இது 30 ரூபாய் வாஷிங். அது வந்து 15 ரூபாய், இது 30 ரூபாய். அதுலயே இருந்தாலும் ஏன் பாக்கெட் வச்சாலே 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடும் ப்ரோ. நான் இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் எது வேணா நெட்டு போதும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப காம்படிஷன் ஆகுது. சரி எல்லாரும் சம்பாதிங்க, இதுவும் நீங்க 300 ரூபாய்க்கு விற்கணுமா? பல்க் குவான்டிட்டி இருந்தா சூப்பரா பண்ணலாம். ஏன்னா பல்க் குவான்டிட்டி இருந்தா தான் ரேட் தர முடியும். நான் ஒரு 10 கட்டு எடுக்கிறேன், 100 பீஸ் எடுக்கிறேன், எனக்கு ரேட் தாங்கன்னா வேல்யூ ஆகாது. இப்ப நான் கொடுக்கறதே நீங்க 100 பீஸ் 200 பீஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ரேட்டு. இன்கேஸ் என்ன மாதிரி நீங்களும் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். என்ன இன்னொரு கடைக்காரர் வந்து நம்ம விக்கிற ஐட்டம் சேம் ஐட்டம் வித்தா நம்ம இறங்கிடுவோமோ, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு பொறாம எல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. உங்களுக்கு இருக்கிற திறமையா காமிச்சு வீடியோ போட்டு நீங்களும் சம்பாதிங்க, நானும் சம்பாதிக்கிறேன். எனக்கு இருக்கிற கஸ்டமர் எங்களுக்கு, உங்களுக்கு இருக்கிற கஸ்டமர் உங்களுக்கு. இப்ப ப்ரோ வந்து ரிவ்யூ தருவாரு, நான் ப்ரோ வீடியோ எடுக்கிறேன். நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க. சோ ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு, ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு. வீடியோல வந்து ஒரு சாம்பிள் தான் என்னென்ன இருக்குதான் காட்டியிருப்பாரு. நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டல, நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி ஸ்டோன் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷர்ட்ஸ் பேக் பிரிண்ட்ல நிறைய வந்திருக்கு. எல்லாமே இப்போ ட்ரெண்டிங். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வீக்லி கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க வந்து எப்பயுமே ஹெவி ஸ்டாக். நான் எடுக்க போதே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவரு கொடுக்குற அந்த ட்ரெண்டிங் கலெக்ஷனால தான் கஸ்டமர் வராங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மெயினா பிரைஸ், ஸோ பிரைஸ் பெஸ்ட்டா கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க மாம் ஃபிட் அதெல்லாம் ரேட் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேலியா ரேட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்ல போயிட்டு இருக்கு. இங்க வந்து 4 பேக்கெட் மாம் ஃபிட் வந்து 280 நீங்க விற்கலாம். அப்ப அவரோட ரேட் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. 280 நீங்க விற்கலாம். பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் குவான்டிட்டியா எடுக்கணும், அப்பதான் அந்த ரேட்டுக்கு உங்களால விற்க முடியும். மெயினா என்னன்னா ரீ ஹோல்சேல் பண்ணலாம். யாரெல்லாம் ஹோல்சேல் ஷாப் வச்சிருக்கீங்களோ நீங்க வந்து இங்க கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எங்க போனாலும் அந்த ரேட்டு கிடைக்காது, அந்த மாதிரி பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி 6 பேக்கெட்டும் பாத்தீங்கன்னா மாம்ஃபிட்ல 300க்கு நீங்க விற்கலாம். ஸோ ஒரு பல்க் குவான்டிட்டியில எடுத்தீங்கன்னா குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே தரமா கொடுத்துட்டு இருக்காரு. ரேட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கம்மி அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. மெயினா ரீ ஹோல்சேல் பண்ணலாம். ஸோ தாராளமா வாங்க, பாருங்க. நிறைய ஸ்டாக் வச்சிருக்காரு. ஃபேண்ட்டும் ஏகப்பட்ட கலர்ஸ் ஸ்டாக் நிறைய வச்சிருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் குவான்டிட்டியா எடுத்தீங்கன்னா நீங்க நம்ப முடியாத ரேட்ல நம்ம சென்னையில ஒரே ஷாப்ல வந்து நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்கு, இங்கே ஒரு 4-5 ஷாப்ஸ் இருக்கு. எல்லாமே தனித்தனியா அந்த செக்ரிகேட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல ரேட்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.